எடப்பாடி பழனிசாமி வந்து செருப்படி வாங்கினாரா வாங்கலையா? செருப்படி வாங்கினாருல, நல்ல யோசிங்க. அவ்வளவு பாதுகாப்பை மீறி, இசட் பிரிவு பாதுகாப்பை மீறி செருப்படி வாங்கினாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் வாங்கினாரு? எங்க சமூகத்துக்கான எங்களுடைய இடஒதுக்கீடுல இருந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆப்படிச்சாரு. அதே மாதிரி சொல்றேன், சீமானை வந்து மெட்ராஸ்லயே தடுக்க முடியும். புரியுதுங்களா? அவன் வீட்டுல அவனை தூங்க விடாம பண்ண முடியும், சென்னையில தூங்க விடாம பண்ண முடியும். அதெல்லாம் நாங்க இங்க இருங்க. அப்படி ஒரு மூன்றாவது ஒரு கட்சி தலைவர் அவன் சொல்றது உரிமையில சொல்றது சரியாது கொஞ்சம். ஏங்க, எடப்பாடி பழனிசாமி நாங்க மரியாதைலாம் பேசுறோம். ஒரு இனத்தை ஒருத்தன் அழிக்கான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவனுக்கு என்னங்க? இவன் ஒரு மேடல இவன் மரியாதை பேசிருக்கானா? நான் இவனை சொல்றேனே, இவனுக்கு வலிக்கும்னு சொல்றேன். அதனால இவன் மிகப்பெரிய மோசமான விஷ கிருமி சீமான். சீமான் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய மனிதர். தென் மாவட்டத்துல இனிமே அரசியல்ல நாங்க வந்து எடுபட விட மாட்டோம். இனிமே எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி பெறுதா நான் பாக்குறேன். இவன் சரியான ஆள்கிட்ட சிக்கல, இப்ப எங்கிட்ட சிக்கிருக்கானுவோ. அப்படிதான் உங்களுக்கு நாங்க வந்து விடல மாட்டோம். அவன் மன்னிப்பு கேட்க தண்டியும் பாண்டியர்களை பத்தி பேசுறதுக்கு இவன் யாரு? தமிழர்னு கட்சி வச்சுட்டு இவன் ஏன் பேசுறான்? இவன் ஏன் அதை பேசுறான்? தமிழர்கள் நாங்க என்னத்தை நாங்க பிரிஞ்சுட்டோம்? நாங்க ஒற்றுமையா தானே இருக்கிறோம். நாங்க ரைட்டு பழைய கால மணிக்கு நாங்க 50 57 இருந்த மணிக்கு இருந்துச்சுன்னா ரைட்டுக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையா? அப்ப பைத்தியக்காரத்தனமா பேசுறது யாரு? அவன் தானே பேசிட்டான். நீ வாக்கு வங்கிக்காண்டி உன்னோட அரசியலுக்காண்டியும் நீ வந்து உனக்கு கொடுத்த அஜெண்டாவை நிறைவேற்றணும்னு சொல்லி நீ பண்ற. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால இவன் முழுக்க இவன் தமிழ் தேசியவாதியே கிடையாது. இவன் ஃப்ராடுகாரங்கிறத நாங்க வந்து தோல் உரிச்சு காட்டிட்டே இருப்போம். இல்லைன்னா அந்த மக்களுடைய பாதிப்புகளை பத்தி பேசணும். அதான உண்மை. நீ அந்த இடத்துல போய் பாண்டியர் பிரச்சனை நீ பேசினா அப்ப நீ சண்டலுக்கத்தானே, இந்த ரெண்டு மக்களுக்கு மோதலை ஏற்படுத்தணும் நோக்கத்தானே. அவன் வந்து ஒரு சமூக பணிக்கு வாரவன் வந்து இந்த மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவன் எல்லா பழக்கவழக்கையும் மாத்தணுமா வேண்டாமா? இவன் தண்ணியை போட்டுவிட்டு இவன் போதையில தான் பேசியிருக்கிறான். எல்லார்கிட்டையுமே, என் தம்பி மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒம்பளுத்துருக்கான். வாங்க தம்பி, நேரில் சந்திச்சு பேசுவோம். உங்களுக்கு ஆதாரங்களை நான் தர்றேன். இல்லை உங்ககிட்ட ஆதாரங்கள் நிறைய இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வாங்க. கலெக்டருக்கும் டிஜிபி முதலமைச்சர் 3 பேருக்கும் 4 நாளுக்கு முன்னோட்டி, கரெக்டா 2 நாள் இருக்கும் நினைக்கிறேன். நேத்து வந்து அட்டாச்மெண்ட் கார்டோட மனு அனுப்பியிருக்கேன். அதாவது அண்ணா ஆதிநாராயணன் அழகா பேசியிருக்காரு. பசுமன் பாண்டிய மிக அருமையான முறையில அண்ணன் வந்து பேசியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காருல, எலும்பு உடைச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனாலதான் வேண்டாங்கிற. என்னன்னா, பாண்டியர்கள் என்பது ஒட்டுமொத்தமா எல்லா சமூகமும் அந்த அந்த பரம்பரைக்கு உரிமை கொண்டாடுறத பார்க்க முடியுது. ஆனால் அவர் தேவேந்திர பாண்டியர்கள் சொல்வதற்கு ஆதாரம் இருக்குன்னு உங்க ஆடியோல பேசியிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் வரேன், நீ வந்துரு. உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம். பசும்பொன் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி? யாரும் வரக்கூடாது. தேவேந்திர குல வேளாளர் குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் வந்து தற்போது பிஜேபியை நோக்கி நகர்ந்து போறாங்க. நீங்க நல்லா பாத்துக்கிடணும். இவன் பேச வந்த இவனை ஏன் வந்து இவன் மறைமுகமா இவன் கள்ள உறவு வச்சிருக்காங்கிறது நான் சொல்லுது அப்படின்னா, அவனுடைய சித்தாந்தமே வந்து தான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது யாருக்கு? சீமானுக்கு. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையையும் அழிக்கிறான் அந்த ஆளு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சமூக ஆளுமை திரு எசைக்கு ராஜா. வணக்கம். வணக்கம். நீங்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நடத்தி வர்றீங்க. இது உலகறிஞ்ச விஷயம். ஒரு சமூகத்துக்காக பாடுபடுறங்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். இப்ப என்ன விஷயம்னா, சீமான் அவர்கள் சமீபத்தில் பாண்டியர் குறித்து பேசிய சர்ச்சை இன்னைக்கு இணையதளங்கள் முழுக்க சமூகத்துல ஒரு சின்ன பதட்டத்தை உருவாக்கி இருக்குது. குறிப்பா அதுதான் நீங்க பேசக்கூடிய பேச்சுமே ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. பசுமனுக்கு நீங்க வரக்கூடாதுன்ற சொல்றீங்க. அது சரியா? ஜனநாயகத்துல சாத்தியமா? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு சீமானை விமர்சிக்க காரணம்? அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து தமிழர்களுக்கு, அதாவது எப்படின்னா, இலங்கை தமிழர்களை காப்பாற்ற போறேன், இலங்கையை வந்து நான் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிதான் யாரு நாம் தமிழர் சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அது ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சி, அதை வாங்கி வச்சிருக்காருன்னு வைங்களேன். இலங்கை தமிழர்களுக்கான எந்த ஒரு நிவாரணத்தையும் இவர் வாங்கி கொடுத்ததா வரலாறு இல்லை.
உலக தமிழர்களுக்கு நடந்த எந்த ஒரு பிரச்சனையும் உலக தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனையில இவர் தீர்த்து வச்சதாவும் வரலாறு இல்லை. இவர் வந்து நல்ல பேசத்தை கத்துக்கிட்டார். நல்ல பேச்சால எல்லா இளைஞர்களையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி சீமானுக்கு இருக்கு. அந்த ஒரே ஒரு திறமை மட்டும்தான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு சமூக பணிக்கு வாராரு அப்படின்னா அவருடைய பின்புலத்தை ஆராயணும். இவர் வந்து ஒரு சென்னையிலே ஒரு வீடுல அந்த வீட்டு வாடகை கூட கொடுக்காம கேஸ் நடந்து வழக்கு நடந்து அதை காலி பண்ணாம அந்த அந்த வாடகைக்கு விட்டாங்கல்ல அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய சங்கடப்பட்டிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. மன உளைச்சல் ஆகி தற்கொலை வரைக்கும் போனாங்க. இவர்கிட்ட இருந்து அந்த அந்த வீடை மீட்கிறதுக்கு. அவர்களும் தமிழர்கள் தான். தமிழர்கள்ட்ட போய் வாடகைக்கு இருந்த வீடையே காலி பண்ண மாட்டேன்னு சொன்ன சீமானு எப்படி இந்த தமிழர்களை காப்பாத்துவான்ங்கிற நம்பிக்கையில இவ்வளவு தமிழர்கள் அவனுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா எங்களுக்கு இருக்கு. சரி, தமிழர்களை பத்தி தானே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட அவன் மேல ஒரு ஈர்ப்பு வச்சிருந்தோம். ஆனா இருக்கதான் அவனுடைய சித்தாந்தமே வந்து தான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது யாருக்கு, சீமானுக்கு. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையையும் அழிக்கிறான் அந்த ஆளு. எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்களை எம்எல்ஏ ஆக்கிறதேன், எம்பி ஆக்கிறதேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு அழிக்கிறான். அந்த ஆளு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இவன் கண்டிப்பான முறையில ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கலாம். அப்படிதான் உங்களுக்கு நீங்க நல்லா பாத்துக்கோங்க. 2 வருஷமா தான் அவன் சாதியை பத்தி பேசுறான். அவன் வந்து தமிழர்கள் நாமெல்லாம் தமிழ் குடிகள் பேசி வந்தவன் திடீர்னு இப்ப நாடாருங்க, கோணாருங்க, செட்டியாருங்க, பிள்ளைமாருங்க, தேவருங்கிறான், தேவேந்தருங்கிறான். இப்படி இந்த வார்த்தையை வந்து அவர் அந்த ஆள் பயன்படுத்துறான்னா அப்ப என்ன காரணம்? தமிழர்கள் தானே. தமிழர் கட்சி வச்சு நடத்துறவன் தமிழரை பத்தி தானே பேசணும். இப்ப எதுக்கு வரலாறு பிரச்சனை, வரலாறு முரண்பாடு வந்து எல்லா சாதிக்கிட்டையும் இருக்கு. அதுல மாட்டுக்கத்து கிடையாது. நாங்க அந்த சமூகத்துடைய மோத விரும்பாமத்தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப இப்படிலாம் இல்லப்பா, எங்களுக்கு வரலாறு இருக்குப்பா, எங்கிட்ட செம்புப்பட்டை இருக்குப்பா. அது அப்போ தமிழ்நாட்டுல எந்த தலைவனாவது ஏதாவது மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களோ மாற்று சமூக கட்சி வச்சிருக்கனோ திராவிட கட்சிக்காரனோ இதை பத்தி யாராவது பேசினாங்களா? இல்ல, யாரும் பேசல. சீமான் பேசுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அந்த ஓட்டு வங்கி எதனால அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர் குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் வந்து தற்போது பிஜேபியை நோக்கி நகர்ந்து போறாங்க. நீங்க நல்லா பாத்துக்கிடணும். இவன் பேச வந்த இவனை ஏன் வந்து இவன் மறைமுகமா இவன் கள்ள உறவு வச்சிருக்காங்கிறது நான் சொல்லுதேன் அப்படின்னா, இவன் அந்த இளைஞர்கள் அந்த மக்கள் வந்து இப்ப பிஜேபியை நோக்கி போறாங்க. நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால இவங்க எல்லாருமே வேற பக்கம் மாறி போறாங்க. இவன் மாறி போறதுனால இவன் என்ன பண்றான்னா மத்த இயக்கங்கள் அதாவது எப்படின்னா நீ வந்து அதாவது இவனுக்கு அஜெண்டா யார எதுக்கணும் யார ஆதரிக்கணும் அப்படிங்கிற இவன் ஒரு அஜெண்டா. இவன் அந்த அஜெண்டா எவனோ ஒருத்தன் இவன் பின்னாடி இருக்கிறான். இவன் இப்ப என்ன பண்றான்னா முக்குளத்தூர் இவனுக்கு நல்லா தெரியும். முக்குளத்தூரை பத்தி பேசணும்னா விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியே விடல, இவங்க நம்மள விட மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா இவனுக்கு தான் ஓட்டு தேவையில்லையே. இவனுக்கு வந்து முக்குளத்தூர் ஓட்டோ இவனுக்கு ஓட்டு வங்கியோ அந்த சராசரி ஏதோ எம்எல்ஏவோ எம்பி இவன் விரும்புகள்லாம். இவன் அந்த கேட்டகரி கிடையாது. இவன் என்ன பண்றான்னா அந்த சமூகத்துக்கு ஆதரவா இவன் தொடர்ந்து பேசி அந்த சமூகத்தோட வாக்கு வங்கி இவன் தக்க வச்சுக்கிடலாம். உங்களுக்கு அந்த பிஜேபிக்கோ இந்த நேஷனல் கட்சிக்கு அந்த பார்ட்டி ஓட்டு விழல அப்படின்னா சீமானுக்கு விழும். ஆட்டோமேட்டிக்கா முக்கோணத்தர் வந்து சீமான் மேல உள்ள கோவத்துல திமுகக்கோ அதிமுகக்கோ போட போறான். இதான் நடக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால மிகப்பெரிய ஒரு சதி. இவன் வந்து திராவிட கட்சிகளை எதுக்குங்கிற பேர்ல இவன் மிகப்பெரிய லெவல்ல இவன் கூட்டு வச்சிருக்கான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப திராவிட கட்சி எதுவும் பேசுறீங்க, பிஜேபி நோக்கி அவங்க போகிறாங்கிறீங்க. ஓகே, பிஜேபியை நோக்கி அவங்க போறல அவருக்கு என்ன நட்டம்? பாண்டியர்கள் என்பது ஒட்டுமொத்தமா எல்லா சமூகமும் அந்த அந்த பரம்பரைக்கு உரிமை கொண்டாடுறத பார்க்க முடியுது. ஆனால் அவர் தேவேந்திர பாண்டியர்கள்லாம் சொல்வதற்கு ஆதாரம் இருக்குன்னு உங்க ஆடியோல பேசியிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஆதாரமே அவன்கிட்ட கிடையாது. இன்னொன்னு என்னன்னா அவன் ஆதாரம் என்னங்கிறது அவன் பப்ளிக்லயே சொல்லிட்டான். இல்ல, அந்த நபர் பப்ளிக்லயே சொல்லிட்டான். பள்ளத்துல வேலை பார்த்ததுனால பல்லர்கள், நாம் எல்லாருமே பல்லர்கள் தான். நீங்க வந்து அவன் பிறண்டு பேசுறத பாருங்க. அவன் ஒரு நிலையில நிக்கல. ஒரு நிலையில அந்த ஆள் நிக்கல. நீங்க நல்லா யோசிக்கணும். ஒரு நிலையில அந்த ஆள் பேசவே இல்லை. அவன் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு மாதிரி பேச. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்க பாருங்க. பல்லர்கள் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு இருப்பான். இப்ப என்ன பண்றான், நம்ம எல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே நான் அப்படி சொல்லல, தமிழர்கள் அனைவருமே பாண்டியர்கள் தான் அப்படிங்கிறான். நீங்க நல்லா யோசிக்கணும் பாருங்க. தமிழர்கள் அனைவரும், அதாவது நான் என்ன கேட்கறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை
பாண்டியர் தேவர்னு சொல்லி இன்னைக்கு யார முக்குளத்தர் தானே சொல்றாங்க. நினைவு தெரிஞ்ச நாள் முதல் அரசு தோன்ற நாள் முதல் வந்து இன்ன வரைக்கும் இந்த முக்குளத்தோரை தான் பாண்டியர் தேவர்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நடைமுறை நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா இப்ப அதுவும் அந்த டிபேட் கூட அது இன்னொரு வகையான டிபேட். இப்ப இவரை வந்து நீங்க வரக்கூடாது, பசும்பொன் பாண்டியன்னா உங்களுக்கு பட்டா போட்டிருக்கா, நான் மீறி வருவேன் சொல்றாரு இல்லையா, இதுக்கு உங்களுடைய எதிர்வினை? ஆமா, அதாவது அண்ணா ஆதிநாராயணன் அழகா பேசியிருக்காரு. பசும்பொன் பாண்டிய மிக அருமையான முறையில அண்ணன் வந்து பேசியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காருல, எலும்பு உடைச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனாலதான் வேண்டாங்கிற. என்னன்னா, நீ பேசுனது வந்து உனக்கு தெரியல, இது விபரீதமான பேச்சு, நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல. பசும்பொன் புண்ணிய பூமி, இப்படிதான் உங்களுக்கு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போற இடம். அதுக்காண்டி இப்ப நான் அவனை தூக்கி போட்டு மீட்பேன், நான் வந்து இப்ப ஆள் அனுப்பி போய் அவனை அடிக்க போறது இல்லை. இப்படிதான் உங்களுக்கு யதார்த்தமா எங்க சமூகத்துக்கு எதிரான நபர் யாரு கண்ணுல பட்டாலும் அந்த நேரத்துல இளைஞர்கள் கோவப்படுவாங்க. இதுதான் உண்மை. இப்படிதான் உங்களுக்கு. அப்ப லட்சக்கணக்கான இளைஞர்கள் பசுமொன்ல கூடி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவன் போகும் பொழுது சப்போஸ் யாரோ ஒருத்தர் இவன் நம்ம சமூகத்தை பத்தி இவன் பேசிட்டானே, நம்மள பாண்டியர்லன்ட்டானே, நம்ம வரலாற வந்து திருச்சி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த ஆளை அடிச்சிட்டான்னு வைங்களேன், அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை தானே, அது புண்ணிய பூமி தானே, சொல்லுங்க. அதனால என்ன சொல்றோம்னா, ஒண்ணு எங்களுக்கு பிடிக்கல, எங்க மக்களுக்கு பிடிக்கல, நாங்க பிடிக்காத இடத்துக்கு நீ வராத. உனக்கு நந்தனத்துல இருக்கு தேவர் சிலை சென்னையில, நீ அங்க போட்டுக்கோ. மதுரையில இருக்கு, நீ அங்க போட்டுக்கோ. நீ பசுமூனுக்கு வராத, ஏன்னா பசுமூனு கூடி நிக்கிற இடம். உன்னைய ஏதாவது ஒண்ணு நடக்க உன்னை யாரும் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா எங்க சமூகத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு இழுக்கு. இந்த மாதிரி வந்து வன்முறை பதைய கையில எடுத்துட்டாங்களே, இளைஞர்கள் சீமானை அடிச்சு போட்டாங்களே, அப்படி ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது நீங்க நல்லா யோசிங்க. காவல்துறை வந்து ஒரு இடத்துல ஒரு விழா நடக்கு அப்படின்னா, அந்த சமூக ஒற்றுமை சீர்குலையும் அப்படின்னா அவனை அனுமதிக்க மாட்டாங்க, யாரா இருந்தாலும். நல்லா யோசிங்க. நான் போக முடியுமா? நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மக்கள் வந்து கும்பிடுற இடத்துக்கு வந்து அது சாமி கும்பிடுற நிகழ்வு தானே, அப்ப நம்ம போகும்னு சொல்லி என்னைய அனுமதிப்பாங்களா? காவல்துறை அனுமதிக்குமா? சொல்லுங்க, அனுமதிக்காது. அதே மாதிரி இந்த ஆளை அனுமதிக்க கூடாது. இந்த ஆள் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தூர் ஆறாபட இந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் உங்களுக்கு நான் சொல்றது பூரா உண்மையா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் தென் மாவட்டத்துல 23 மாவட்டத்துல அவன் என்னைய சொல்றான் 20 பேரை வச்சு கட்சி நடத்துறேன்னு சொல்லி இந்த சாட்ட துறைமுருகனை தூண்டி விட்டு சொல்றான். இவங்களோட மொத்த குணமே பிற மக்களை தன்னால எப்படின்னா, தன்னை எவெல்லாம் எதுக்கானோ அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை இழிவுபடுத்தணும், அவன் ஃபேமிலியை பேஸ்புக்ல போடணும். இப்படி ஒரு எச்ச குணம் கொண்டவனுங்க. இப்படிதான் உங்களுக்கு. இவனுங்க எல்லாத்தையும் பேசிட்டு தப்பிச்சிட்டான். திமுகவை விமர்சிட்டான், அதிமுக விமர்சிட்டான், எல்லாத்தையும் பேசிட்டு இவன் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அதுல ஒரு சில ட்ரிக் இருக்கிறதுனால விட்டுருந்தாங்க இவனை. நாங்க எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து சமுதாயம் தான், எங்க வரலாறு தான் முக்கியம். எங்க வரலாறு தான் நாங்க பெருமையா நினைப்போம். எங்க சமூக மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனா எங்க வரலாற, எங்க அடையாளத்தை ஒருத்தன் அழிக்கான் அப்படின்னா எங்களை அழிக்க போறான்னு அர்த்தம். உங்களுக்கு எங்க அடையாளத்தை அவன் அழிக்காமனா, அவன் அழிக்க போறான்னு எங்களை அழிக்க போறான்னு அர்த்தம். அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் சீமானை. அதனால சீமானை வந்து வரக்கூடாது. கலெக்டருக்கும் டிஜிபி முதலமைச்சர் 3 பேருக்கும் 4 நாளுக்கு முன்னோட்டி, கரெக்டா 2 நாள் இருக்கும் நினைக்கிறேன். நேத்து வந்து அட்லாச்மெண்ட் கார்டோட மனு அனுப்பியிருக்கேன். ஐயா, இந்த நபர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர், ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி, டிஜிபி, முதலமைச்சர் இந்த 4க்கும் நேத்து வந்து அட்லாச்மெண்ட் கார்டோட நேத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், வரக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் மீறி அந்த நபர் வரும் பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினா அதுக்கு நாங்க காரணம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆளை யாராவது மறிச்சாங்கன்னா நாங்க காரணம் கிடையாது. இல்ல, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவரு நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு பொதுவான அமைப்பை நடத்துறதா தான் அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஜனநாயக நாட்டுல பசுமுத்திர ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பொதுவான தலைவர் சொல்றீங்க. கருத்து விமர்சனங்கள் வேற, அதை தாண்டி அவர் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஒரு நியாயம் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அதாவது ஒன்னே ஒண்ணு கேளுங்க. இது ஜனநாயக நாடு தான், யாருனாலும் எங்களாலும் போகலாம். நாங்க போக முடியுமா? ஜனநாயக நாடு. நாங்க போக முடியுமா? நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வச்சு நடத்துற இடத்துக்கு நாங்க போக முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இது வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து அனைத்து மக்கள் வராங்க, அனைத்து மக்கள் சாமி கும்பிடுறாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த யாருமே எங்களையோ எங்க வரலாற்றையோ அழிச்சவங்க கிடையாது. எங்களை பத்தி யாருமே பேசாதவங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து செருப்படி வாங்கினாரா வாங்கலையா? செருப்படி வாங்கினாருல. நல்ல யோசிங்க. அவ்வளவு பாதுகாப்பை மீறி, இசட் பிரிவு பாதுகாப்பை மீறி செருப்படி வாங்கினாரு. இப்படிதான் உங்களுக்கு. ஏன் வாங்கினாரு? எங்க சமூகத்துக்கான எங்களுடைய இடஒதுக்கீடுல இருந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆப்படிச்சாரு அப்படின்னு சொல்லி இதே நாங்க தான் பிரச்சாரம் பண்ணோம். நான் தான் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியை கொண்டு போயிருக்கேன் எடப்பாடிக்கு எதிராக. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்படிதான் உங்களுக்கு. எந்த பிரதிபலனும் இல்லாம என் சமூகத்தை ஒருத்தர் எதிர்த்தான்னு சொல்லி
அந்த இடத்துக்கு நான் நினைச்சா அன்னைக்கு எடப்பாடியை மறிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து லட்சக்கணக்கான தம்பிகளை வச்சிருக்கேன். நான் நினைச்சிருந்தா எடப்பாடியை மறிச்சிருப்பேன். ஆனா பசுமூன்ல மறிக்க கூடாது, அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு தான். அதே மாதிரி சொல்றேன், சீமானை வந்து மெட்ராஸ்லயே தடுக்க முடியும். புரியுதுங்களா? அவன் வீட்டுல அவனை சரி. தூங்க விடாம பண்ண முடியும். சென்னையிலே தூங்க விடாம பண்ண முடியும். அதெல்லாம் நாங்க இங்க வன்முறை பாதையை கையில் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இன்ன வரைக்கும் அமைதியான முறையில அவன் வர வேண்டாம், அவன் வந்தா விளங்காதுங்கிறத சொல்றேன். ஏன்னா அவன் சாதி மேல எங்க சாதி மேல பாசம் இருந்துச்சுன்னா எங்களை பத்தி பேச மாட்டான். தமிழ்நாட்டுல எவனுமே பேசாத இவன் எதுக்கு எடுத்து பேசுறாங்கிறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு அமைப்பு இருக்கலாம், தமிழ் அமைப்புகள். இவன் 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 எல்லாத்துக்கான அமைப்பு வச்சிருக்கான்னா ஒரு குறிப்பிட்ட சாதி பத்தி பேசலாமா? என்ன பாண்டியருங்கிற இவன் ஏன் அந்த வார்த்தையை விடுறாங்கிற? இவனுக்கு எதுக்கு தேவை இப்போ? அவன் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எனக்கும் ஒரு சில பேர் தொடர்பு கொண்டாங்க. அண்ணே ஓட்டுக்காண்டி பேசிட்டாருண்ணே, தயவு செய்து விட்டுருங்கண்ணே. ஒரு ஓட்டுக்காண்டி இந்த மாதிரி பேசிட்டாருண்ணே. ஓட்டுக்காண்டி பேசுறதுக்கு வந்து ஒரு குலத்தை அழிக்கிறதா, ஒரு இனத்தோட வந்து அடையாளத்தை வந்து அழிக்கிறதா? சொல்லுங்க. இல்ல சமீப காலமா பார்க்க முடியுது. இப்ப தேவேந்திர உடலாளர்களும் முக்குளத்தோரும் ஒரு இணக்கமான சூழல் வருவதை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. மாறி மாறி ஆமா. சமரசம் பேசுறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுது. அப்படியான தருணத்துல இவர் என்ன ஒரு வரலாற்று அவர்களை மகிழ்வுபடுத்துறதுக்காக பேசினாரா? அல்ல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா ஆதாரத்தை நான் கொண்டு வரேன்டாரு. நான் அதுக்கு மீறி முன்ன விட நாங்க அதிகம் வருவோம். அங்க வா பாப்பம் சவால் இருக்கிறார் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க பாத்தீங்களா, தண்ணியை போட்டுட்டு ஒருத்தன் தமிழ் அமைப்பு வச்சு நடத்துறவன் தன்னை நம்பி ஒரு கல்யாண மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள ஒரு நம்ம தலைவன் வாரான்னு சொல்லி காலில் விழுதுல்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதுல்ல, அவன் குடிக்கலாமா? அவன் வந்து ஒரு சமூக பணிக்கு வாரவன் வந்து இந்த மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவன் எல்லா பழக்கவழக்கையும் மாத்தணுமா வேண்டாமா? இவன் தண்ணியை போட்டுவிட்டு இவன் போதையில தான் பேசியிருக்கிறான். எல்லார்கிட்டயுமே என் தம்பி மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வம்பிழுத்துருக்கான். எல்லாருக்கிட்டையுமே ஆடியோ கார்டுல எல்லாத்தையுமே வம்பிழுத்துக்கிறான். தண்ணியை போட்டு இவன் பேசியிருக்கிறான். அப்ப நம்ம தண்ணியை போட்டு பேசிட்டு அப்போ இந்த திருப்பி சீமான் கட்சியில இருந்து எல்லாரும் தமிழ்நாடு டோட்டல் தமிழ்நாட்டு பூரா அங்க வருவோம் அப்படிங்கிறான். சாட்டை சொல்லிக்காம பாருங்க, எங்க தலைவர் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற. அப்ப எல்லாத்தையும் நீ கூட்டு வரனா எதுக்கு கூட்டு வர? பிரச்சனை பண்ண கூட்டு வர. நீ அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை அசம்பாவிதம் நடத்தி அது ஏன்னா உனக்கு அஜெண்டா என்ன, தேவர் ஜெயந்தியை நிறுத்தணும். உனக்கு அஜெண்டாவே என்னன்னா, உனக்கு கொடுத்துருக்க அஜெண்டா என்னன்னா தேவர் ஜெயந்தியை நிறுத்திரு, எப்படியாவது ஏதாவது பிரச்சனை பண்ணி நிறுத்திடு. நான் என்ன கேட்கணும்னா, நீ பொது மேடையில பேசிட்டு போற 2 வருஷமா நீ பேசுற, நான் உன்னையும் விட்டுட்டேன். எப்போதும் போல எதிர்கொண்டேன். ஏன் சீமானை வந்து பசுமூனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது நான் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஏன் இப்ப இவ்வளவு சிவியரா இருக்கும் தெரியுமா? இம்மானுவேல் சேகர் நினைவு நாள் அங்க அவங்க அந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரிய லெவல்ல ஒற்றுமையோடு ஒரு விழாவை நடத்துறாங்க. அவரை ஒரு சுதந்திர போட்ட தியாகின்னு சொல்லி அவங்க அங்கீகாரப்படுத்தி மக்களிடையே அந்த ஒற்றுமையின் காரணமாக அவங்க பெரிய லெவல்ல ஒரு விழாவை எடுத்து நடத்துறாங்க. இன்னைக்கு அரசு மணிமண்டபம் கட்டுறாங்க. அதை பத்தி நாங்க வைத்திருச்சும் படல, நாங்க கோபம் படல. அது அந்த மக்களுடைய ஒரு ஒற்றுமையோடு நின்று ஒருத்தருக்கு இதை செய்யறாங்க, பண்றாங்க. நமக்காண்டி ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தவரு அப்படின்னு சொல்லி அவரை நினைக்கிறாங்க, நினைச்சு இதை பண்றாங்க. அந்த விழாவுக்கு எத்தனை தலைவர்னு போனாங்க நீங்க நல்லா யோசிங்க. அந்த விழாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து எல்லா தலைவர்களும் போனாங்கல்ல, நீங்க நல்லா யோசிங்க. யாராவது அந்த விழாவுல போய் அந்த விழாவுல இம்மானுவேல் என்ன செஞ்சாரு, ஏது செஞ்சாரு, அவர் அந்த மக்களுக்காண்டி உழைச்சது எப்படி அப்படின்னு சொல்லி தானே பேசுவாங்க. இல்லைன்னா அந்த மக்களுடைய பாதிப்புகளை பத்தி பேசணும். அதான உண்மை. நீ அந்த இடத்துல போய் பாண்டியர் பிரச்சனை நீ பேசினா அப்ப நீ சண்டலுக்கு தானே, இந்த 2 மக்களுக்கு மோதலை ஏற்படுத்தணும் நோக்கத்தானே. நீங்க நல்லா யோசிங்க. அதுக்குதான் இவனை சீமானை வந்து நீ வராத, நீ பசுமனுக்கு வராத, நீ வந்து பரமக்குடியில போய் நீ எங்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி நீ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல பேசலாமா? நீ நல்லா யோசிச்சு. ஒருத்தருடைய நினைவு நாளுக்கு போறவங்க அவரை பத்தி புகழ பாரப்ப வந்து நம்ம வந்து பேசலாம். நல்லா யோசிங்க. அப்ப இவன் எதுக்கு அந்த இடத்துல போய் பேசணும்? அப்ப அந்த இடத்துல பேசினா அப்ப இவன் கலவரத்தை இழுத்து வச்சு விடணும் தானே பேசுறான். இவன் சண்டையை இழுத்து வச்சு விடணும் தானே பேசுறான். நீங்க நல்லா யோசிங்க. நாங்க ஒண்ணு அதாவது சீமான் வந்து என்ன நமக்கு என்ன வாக்கே தவிரா அந்த ஆளுக்கு நமக்கும் எதுவுமே கிடையாது. அந்த ஆளை முன்னப்படி நம்ம பார்த்திருக்கோமா, நம்ம பேசியிருக்கோமா? சொல்லுங்க, கிடையாது. என் சமூகத்தோட வரலாறு நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். பாண்டியர் யாரும் அந்த அங்க உள்ளவங்க 4 பேர் சொல்லுறாங்க, நாங்க எங்களுக்கானதான் இருக்குப்பா, இந்த மாதிரி விஷயம்ப்பா பட்டையா இருக்குன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. நீ ஏன் உள்ள வரங்கிற? நீ தமிழ் தேசியம் பேசக்கூடியவன் எதுக்கு உள்ள வர? அப்ப நீ வந்தா அப்ப நீ கலவரத்தை இழுக்க வர, நீ பிரச்சனை இழுத்துட்டு வர. எங்களை பகைக்குன்னு தெரிஞ்சு வேணும்னு தானே பண்ணுத. இவங்க பயப்பாங்கன்னு சொல்லி தெரியும்ல. உன்னைய பசுமனுக்குள்ள விட மாட்டாங்க. தேவர் ஜெயந்தி வரை வருது. நம்ம 13ஆம் தேதி இங்க வந்து பேசமே, 11ஆம் தேதி இங்க வந்து பேசமே. இப்ப நம்ம இன்னும் 30ஆம் தேதி பசுமனு போகணுமே அப்படிங்கிற நினைப்பு உனக்கு இல்லல்ல.
அப்ப நீ வேணுமணிக்கே வம்பு இழுக்கிறதுக்கு நீ செய்ய. நீ வாக்கு வங்கிக்காண்டி உன்னோட அரசியலுக்காண்டியும் நீ உனக்கு கொடுத்த அஜெண்டாவை நிறைவேற்றணும்னு சொல்லி நீ பண்ற. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால இவன் முழுக்க முழுக்க இவன் தமிழ் தேசியவாதியே கிடையாது. இவன் ஃப்ராடுகாரங்கிறத நாங்க தோல் உரிச்சு காட்டிட்டே இருப்போம். அதுல எந்த மாட்டுக்கத்துக்கிட்டே இவனுக்கு கொஞ்சம் கூட தமிழ் பாசம் எல்லாம் கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு நல்லா யோசிங்க. தமிழர்களே நல்லா யோசிங்க. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பணத்தை பூரா இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லாரும் வாட்ச் பண்ணி, இவன் சுகபோக வாழ்க்கைக்கு, இவன் பாதுகாப்புக்கு இவன் ஃபுல்லா பவுன்சரை வச்சுக்கிட்டு இவன் தங்குற இடத்துல இருந்து எல்லா இடத்தையும் இந்த ஏழைகளை, அந்த இளைஞர்களுடைய பணத்தை இவன் என்ன வேலைக்கு போறான் சொல்லுங்க பாப்போம். இவன் என்னத்தை இவன் தமிழர்னு சொல்லி இவன் வீட்டுல நிலைநிறுத்தி வச்சிருக்கான். இவன் வீட்டுல நாட்டு நாய் வளர்க்கனா, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாட்டு நாய் தான். இல்ல நான் என்ன சொல்றேன், என்னதான் இருந்தாலும் ஒரு மூன்றாவது கட்சியாக இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசிய செயல்படுற அப்படி ஒரு மூன்றாவது ஒரு கட்சி தவிர அவன் இவன் சொல்றது உரிமையில சொல்றது சரியாது. கொஞ்சம் ஏங்க எடப்பாடி பழனிசாமி நாங்க மரியாதைலாம் பேசுறோம். ஒரு இனத்தை ஒருத்தன் அழிக்கான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவனுக்கு என்னங்க, இவன் ஒரு மேடல இவன் மரியாதை பேசிருக்கானா? நான் இவனை சொல்றேனே, இவனுக்கு வலிக்கும்னு சொல்றேன். ஏன் அவன் இவன் சொல்றோம்னா, இவன் ஒரு மேடையில மரியாதை கொடுக்கணும், யாரையாவது ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும், எல்லாத்தையும் இவன் தான் சொல்றான். அவன் தான் சொல்லி பேசலாம். தமிழர்களை பக்கா ஃப்ராடு கரப்பைய இலங்கையில போய் அதை பண்ண இதை பண்ணி இவன் சொல்லுறது எல்லாமே பொய் இல்லையா? மக்கள் இன்னைக்கு அவனை நான் அதாவது எப்படின்னா, அந்த ஒரு சில தமிழ் இன உணர்வு உள்ளவங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் நம்மளை ஃப்ராட் பண்றான், நம்மளை ஏமாத்துறான் இவன் அப்படிங்கிறது தெரியாம இவன் பின்னாடி போறாங்க. புரியுது உங்களுக்கு? அதனால அவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த இன உணர்வுக்காண்டி இவன் மேல மரியாதை இருந்துச்சு. இவன் என்னைக்கு ஏன் இனத்தை அடையாளத்தை அழிக்கணும், பாண்டியர் இவங்க கிடையாது எங்களை, அதாவது இவன் பல்லர்களுக்குத்தான் நானும் பல்லரு, இவரும் பல்லரு, அவரும் பல்லரு அப்படின்னு சொல்லுதான். ஆனா என்ன அர்த்தத்துல சொல்றான்? அப்ப எங்களை அந்த சமூகத்துக்கு பிறந்தான்னு சொல்றான் அவன். கல்லர் மரம் ஆக முடியல, நாங்க அவங்களுக்கு பிறந்தன்னு சொல்றான் அவன். அதுதானே அர்த்தம், அதுதானே அர்த்தம்ங்கிற. நீங்க நல்லா யோசிங்க. அவன் சொல்ற கருத்தை பாருங்க. இப்ப என்னத்தை நாங்க பிரிஞ்சிட்டோம்? என்ன பிரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. ஒரு திருநெல்வேலி, தென்காசி தென் மாவட்டங்கள்ல ஒரு கம்பெனில 3000 பேர் வேலை பார்க்கும். 3000 தேவரும் வேலை பார்க்காங்க, தேவேந்திர வேலை பார்க்காங்க, நாடாரு வேலை பார்க்காங்க, கோணாரு வேலை பார்க்காங்க, ஆயிரக்கணக்கான தம்பிகள் வேலை பார்க்காங்க. எல்லாரும் இணக்கமா இருக்காங்க. சாப்பாடு அவங்க வீட்டுல கொண்டு வரும்பொழுது இங்க சாப்பாடு தெரியல, அப்படி எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நல்லா யோசிங்க. ஒரு சினிமா தேட்டர்ல தென் மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு 1000 பேர் படத்துக்கு போறான்னா, அந்த 1000 பேர் அங்க இருக்கிறான். 1000 ஜாதி இருக்கு. அது உள்ள 400 ஜாதிக்காரனும் போய் ஒண்ணா உட்காந்துருக்கான். இங்க சண்டை வருதா, எதுவும் பிரச்சனை வருதா? எதுவுமே கிடையாது. அதான் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நல்ல வரலாற்று பிரச்சனை தவிர இப்போ தேவேந்திர குல மக்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வரேன். அப்ப அவரு உங்க இரு சமூகத்துக்கு சண்டை ஊற்ற வேண்டிய அவருக்கு அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுதான் அஜெண்டா. இவனுடைய அஜெண்டாவே அதானே. இவனுடைய அஜெண்டாவே என்னன்னா, தமிழர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும். இவன் அஜெண்டா, இவன் உருப்படியா இவன் இந்த நாட்டுக்கு ஒரு எம்எல்ஏவும் எம்பியாவும் இவன் செய்ய நினைச்சானா இவன் வேற மாதிரி போயிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு ஏத்த நல்லவன்ட்ட ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு போயிருக்கலாமா? இவன் போக மாட்டான். இவன் அந்த வேலைக்கு வரல. புரியுதா உங்களுக்கு? அந்த வேலைக்கு வரல. இவன் உங்கருங்க மதுரையில எங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் காதலிச்சான்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு பெட்ரோலை ஊத்திருக்கான். 400 ரூபாய் பெட்ரோலை ஊத்திருக்கானுவோ. ஆதிநாராயணன் பேசின அந்த இதை நான் பார்த்த காணொலியை பார்த்தேன். இவனுக்கு இதான் வேலை. அதே மதுரையில ஒரு நகைக்கடைக்காரங்களை ஏதோ கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு அந்த குடும்பத்தையும் அசியமா போட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல இவன் பெரிய நிறைய ரவுண்ட்ல பேக் ஐடி வச்சு, வெளிநாட்டுல இருந்து பேக் ஐடி வச்சு ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது, அவனை தற்கொலைக்கு தூண்டுறது, இந்த வேலையை தான் இவனு செய்யறானுங்க. இவனு சரியான ஆள்கிட்ட சிக்கல. இப்ப எங்கிட்ட சிக்கிருக்கானுவோ. அப்படிதான் உங்களுக்கு நாங்க விடல மாட்டோம். அவன் மன்னிப்பு கேட்க தண்டியும் பாண்டியர்களை பத்தி பேசுறதுக்கு இவன் யாரு? தமிழர்னு கட்சி வச்சுட்டு இவன் ஏன் பேசுறான்? இவன் ஏன் அதை பேசுறான்? தமிழர்கள் நாங்க என்னத்தை நாங்க பிரிஞ்சிட்டோம்? நாங்க ஒற்றுமையா தானே இருக்கிறோம். நாங்க ரைட்டு பழைய கால மணிக்கு நாங்க 50, 57 இருந்த மணிக்கு இருந்துச்சுன்னா ரைட்டுக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையா? அப்ப பைத்தியக்காரத்தனமா பேசுறது யாரு? அவன் தானே பேசிட்டான். பாண்டியர் பிரச்சனை எடுத்தா சண்டை வருமே, பாண்டியர் பிரச்சனை எடுத்தா இது மோதல் வருமென்னு தெரிஞ்சுதானே பண்றான் அவன். இப்ப நான் என்ன பண்றேன்? சீமானை எதுக்குறேன். நான் சீமானை எதுக்குறேன், சீமானை இது பண்ற வைக்கிறோம். அப்ப என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் சீமானை ஏசும் பொழுது அந்த மக்கள் கோவப்படுதாங்கல்ல. அந்த மக்கள் சீமான் நமக்காண்டி பேசினாரே,
அப்போ சீமான எல்லாரும் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேக் ஐடியில கிட்ட எங்களை விமர்சனம் பண்றாங்க, எங்க ஐயா விமர்சனம் பண்றாங்க. இப்ப வலைதளங்கள்ல மோதல் நடக்கு. நேத்து கூட ஒரு பையன் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பையன் நிறைய விஷயம் என்னைய பத்தி போட்டிருக்கான். எங்க சாதியை பத்தி இழிவா போட்டிருக்கான். அவன் மேல இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். தூத்துக்குடி காவல்துறை நாளைக்கு அவனை கைது பண்ண போறாங்க. அன்னைக்கு ஒருத்தன் இப்படிதான் இழிவுபடுத்தி போட்டிருக்கான். அவனை ரிமாண்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு இப்போ இந்த நொடி கோர்ட்ல விசாரணை. அந்த பையனை கைது பண்ணி 20 நாள் ஆயிட்டு. இன்னும் வெளியே விடல. அந்த தேவேந்திர குல வேளாளர் இளைஞரை வெளியே விடல போலீஸ். இன்னைக்கு இப்ப சார்ஜ் சொல்ல போயிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்ல இந்த நிமிடம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நிமிடம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் வம்பா போறதுக்கு இவனே மாதிரி ஆள் தானே காரணம். இவன் பாப்பானா இப்ப அந்த பையில புரியுது. நீங்க சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் புரியுது. இந்த சமூக பதற்றம் தேவையான ஒரு பொறுப்புள்ள ஒரு பார்வையா பார்க்க வேண்டியிருக்காங்க. இந்த சமூக பதற்றம் தேவையா? சீமானே பேசியிருந்தாலும் கூட நாமளும் அதை எந்த அளவுக்கு எதிர்க்க வேண்டுமான ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி இப்ப சாட்டை துறைமுகம் போன்றவர்கள் உங்க சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால அவரையும் வச்சு பேச விடுறாரு. அதையும் தாண்டி நாங்க எல்லாரையும் கூட்டி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அது மேற்கொண்டு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி விடாதா? நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக கூடான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சீமானை விட்டுட்டுன்னு வைங்களேன், அடுத்தால எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நீ நல்லா யோசிச்சுக்கணும். ஒருத்தரை நம்ம விட போய் தான் அடுத்தால திருப்பி சீமானே பேசிட்டான், சீமானை விட்டுட்டாங்களே எல்லாரும். அது என்ன எதிர்ப்பு வர தெரிஞ்சுது. அப்புறம் மேடைக்கு மேடை பேசுவாங்க. மேடைக்கு மேடை பேசி கிளைம் பண்ணுவாங்க. நாங்க தான் பாண்டியர், நாங்க தான் தேவரு அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சீமான்ல ஸ்டாப் பண்றோம். நாங்க ஸ்ரீமான்ல ஸ்டாப் பண்றோம். பதட்டெல்லாம் ஒரு பதட்டமும் கிடையாது. உங்க சமூகத்தை சார்ந்த சாட்டை துறைமுகனே அவர் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. கட்சி சேர்ந்தா கூட அவர் என்ன சாதியோட பிரதிநிதியா நாங்களாம் இருக்கின்ற மாதிரியா? குறிப்பா முக்குளத்து சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூரா அவர் கட்சியில் உள்ளவர்களை பேச வர்றாரு சீமான். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அததான் சொல்றோம்ல, முக்குளத்து சமயத்துல சாட்டை துறைமுருகன் யாரு, சாட்டை துறைமுருகன் பேக்ரவுண்ட் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்லி சாட்டை துறைமுருகன் முக்கியமான சீமானுடைய முக்கியமான எவிடன்ஸ் பூரா அந்த ஆள் வச்சிருக்கான். இவன் சாட்டை துறைமுருகன் தம்பி இருக்கான்ல, அவன் கையில வச்சிருக்கிறான். இவனுடைய முக்கிய அதனால பணம் காசு எச்ச காசுக்காண்டி இந்த சாட்டை துறைமுருகன் பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை நேர்ல பேச சொல்லுங்க பாப்போம். அவனை நேர்ல பேச சொல்லுங்க. அதாவது எப்படின்னா அந்த வீரான ஊரோட வரலாறு தெரியுமா? இவனுக்கு வீரானம் கிடையாது. அதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்படிதான் உங்களுக்கு இவன் வீரானம் கிடையாது. இவன் தூத்துக்குடி மாவட்டத்துல சேரகுளம்ங்கிற ஒரு ஊருக்காரன். அவன் நம்ம சைடுல உள்ள என் கிராமத்து பக்கத்துல உள்ள அங்க ஒரு சேரகுளம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கார பையன் இவன் வீரானம் கிடையாது. புரியுதுல உங்களுக்கு? இவன் வீராணத்துல போய் வாழ்ந்திருக்கிறான். அவ்வளவுதான். வீராணத்துல தேவமாறு மானத்துக்கும் வீரத்துக்கும் அஞ்சுனவங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்னைக்கு அந்த மானம் தான் பெருசா நினைக்கக்கூடியவங்க. இவன் மானம் இல்லாம இவன் பிறந்த சாதியை விட்டு கொடுத்து இவன் எல்லா மேடையிலையும் விட்டு கொடுத்து பேசுறான். இவன் சீமானை விட்டுட்டு போக மாட்டான், சீமானை இவனை விட்டுட்டு போக மாட்டான். ஏன்னா இவன் ரெண்டு ஊருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அவுட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒண்ணு இவன்கிட்ட சிக்கி இருக்கு. அதனால அவன் பேசுறான். இவன் எங்க சமூகத்தையோ எங்க சமூகத்தோட தலைவர்களுக்கும் எங்களுக்கும் மோதலை ஏற்படுத்தோட சொல்லி இவன் ஒரு சில வேலையை பண்ணி பார்த்தான். புரியுதா உங்களுக்கு? நான் அதுல அமைதியா இருந்துட்டேன். ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாரு சீட்டிங் பண்றா, யாரு ஃப்ராடு பண்றா அப்படின்னு மக்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இவன் சீட்டிங்கை பத்தி இவன் பேசலாமா? இவன் தெற்க உள்ள கம்பெனிகள்ல நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ திருநெல்வேலியில ஒரு கம்பெனி ஒரு கல்குவாரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கல்குவாரி அது புள்ளிமான்கள் சரணாலயம் இருக்கு. அதனால அதுல நம்ம கோரி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் மனு கொடுக்குறான். யாரு கொடுக்குறா? சீமான் நேரடியா அவனுடைய பெயர்ல உள்ள போய் கொடுக்குறாங்க. அதுல 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதா தகவல். தென் மாவட்டத்துல இது வரைக்கும் இவன் மனு போட்டு எந்த கம்பெனி நிறுத்தவும் இல்ல. கொக்கோ கோலா கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்தான். கொக்கோ கோலா கம்பெனிக்கு எதிராக போராடுதானா இன்னும் கொக்கோ கோலா கம்பெனி போய்கிட்டு இருக்கு. தாமிரபரணி தண்ணி இன்னும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இவன் போட்ட மனுக்களால ஏதாவது ஒரு கோரியை இழுத்து முடிச்சாங்கன்னு பாருங்க. பூரா எல்லா கோரியிலையும் பணம் வாங்குறானுங்க. எல்லா கோரிலையும் மாமூல் அடிக்கிறானுங்க. இவனை எல்லாமே ஒரு சாதாரண பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது அந்த நாம் தமிழர் கட்சி. எவனையும் இவனுங்க ஒண்ணும் பண்ணல. அதுக்கான எவிடன்ஸ் பூரா கிடக்கு. எல்லா கம்பெனி ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கு. இவன் அப்பாவி ஏழைகளை தான் இவன் துன்புறுத்துறானுங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதனால இவனை தமிழ் தேசியன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். இவன் மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படின்னா சாதியை பின்பலம் கொண்டவன். அந்த சாதி இவன் பிறந்த சாதி இவனை ஒரு காலமும் ஏத்துக்கிடாது. அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. இவன் அந்த சாதிக்கும் சேர்த்துதான் இவன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சாதியை பத்தி இழிவா பேசின ஒருத்தனை பக்கத்துல வச்சு இவன் மைக்கில பேசுறான். அந்த குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்தவங்களை இழிவா பேசினவன் ஒருத்தன் இவன் பக்கத்துல இருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு அந்த பேட்டியே கொடுக்குறான். இப்படிதான் உங்களுக்கு. அதனால இவன் மிகப்பெரிய மோசமான விஷ கிருமி சீமான்.
சீமான் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய மனிதர். தென் மாவட்டத்துல இனிமே அரசியல்ல நாங்க வந்து எடுபட விட மாட்டோம். இனிமே எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி பெறுதா நான் பாக்குறேன். இல்ல விஷக்கிருமிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப அழுத்தமான சொல்லாடல் இல்லையா? அது தேவையா? இறுதி என்ன சொல்ல வரீங்க? விஷக்கிருமி தான். இது விஷக்கிருமி தான். என் சமூகத்தை எதிர்க்கிறவன் என் சமூகத்தை நாங்க வந்து யாருக்கிட்டையும் வம்புழுக்கவோ நாங்க விரும்பல. நாங்க நல்லா படிக்க போயிட்டோம். நாங்க வந்து ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். நாங்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க எங்க இளைஞர்கள் அப்படித்தான் கொண்டு போய் நினைக்கிறோம். அதுக்காண்டி எங்க அடையாளத்தை எங்க வரலாற ஒருத்தன் அழிச்சோம்னா அவனை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒண்ணு நாங்க வந்து சொம்ப ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு வெள்ளைக்காரனை அடிச்சு விரட்டுன பரம்பரை. அதனால இவனெல்லாம் லேசில விட மாட்டோம். அவன் புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு கேட்க தண்டியும் விட மாட்டோம். சீமானுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும். தேவர்ச்சந்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்க ஒரு சில பங்கன் வச்சிருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அமைதியா இருக்கிறோம். எலெக்ஷன் டைம் சீமான விடவே மாட்டோம். இப்படிதான் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல தென் மாவட்டங்கள்ல எப்படி ஓட்டு கேட்டு வாரான்னு சொல்லி நான் பாக்குறேன். அதுக்குள்ள உண்மையிலே எங்க சமுதாயம் நீங்க சொல்ல பாருங்க, இறை நம்பிக்கை உள்ள எங்க சமுதாயத்தை யாராவது இப்படி மனசு வேதனைப்படுத்தி இப்படி அழிக்க நினைச்சா அவன் அழிஞ்சு போயிருவான். அதுக்குள்ள அழிஞ்சிருவான். வர்ற எலெக்ஷனுக்குள்ள இவன் அழிஞ்சிருவான். அதுதான் இயற்கை நீதி. எங்க சமூகம் இறை நம்பிக்கை உள்ள சமுதாயம், தெய்வத்தை காத்த சமுதாயம், கோயில் கட்ட சமுதாயம், குளத்தை விட்ட சமுதாயம், இந்த நாட்டுக்கு சோறு போட்ட ஒரு சமுதாயம், ஒரு பரம்பரை. எங்க சமூகத்தை இழிவுபடுத்த எவன் நினைச்சாலும் அவன் அந்த இறைவனாலே அழிக்கப்படுவான். அதே மாதிரி இறைவனால் அழிக்கப்படுவான். ஓகே ஓகே. இது வந்து ஒரு இரு சமூகங்களுக்கிடையே ஒரு பதற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்ம உங்களை கூப்பிட்டு உரையாடணும். நீங்களும் கடுமையான விஷயம் முன் வச்சுக்கிறீங்க. அது சீமானும் உணர்வார், நீங்களும் உணர்வார் என்று நம்பிக்கிறோம். ஏனென்றால் சமூக பதற்றம் என்பது ஒரு காலத்திலும் ஒருபோதும் தமிழ் இனத்திற்கு நல்லதல்ல என்பதை ஒரு ஊடகமாக நாங்களும் அறிகிறோம். அதையும் மீறி இந்த தொடர் விமர்சனங்கள்ல வச்சிருக்கீங்க. சீமான் சந்திப்பார் என்று பார்ப்போம். அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிற மாதிரி நன்றிங்க. நன்றி நன்றி.